வணக்கம். வளர்ந்து வரும் நாகரிகங்களில் மறந்து போன கதையாகவே ஆயிடுச்சு கதை கேட்குறதும் சொல்கிறதும். அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். கதையில் கரோலின்ற கேரக்டர் வராங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கனவு காண்றதும் தூங்குறதும் ரொம்ப பிடித்தமான விஷயமாவே இருக்குது. அவங்களுக்கு ஏன் இந்த விஷயம் அவ்வளோ பிடிச்சமானதாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா, அவங்க பாட்டி சொல்லி வளர்த்துருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தை நீ கனவு காண்றியோ, எந்த ஒரு விஷயத்தை நீ இமேஜின் பண்ணி பண்ணி பார்க்குறியோ, அந்த விஷயம் ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும், கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் கரோலினுக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன ஆசைன்னா, அந்த நாட்டிலேயே அவள் தான் அழகான பெண் அப்படின்ற பட்டம் இளவரசர்கிட்டேருந்து வாங்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் அவளுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ உடனே தூங்கிடுவா, ஒரு ட்ரீமிங்கில் போயிடுவா. இதே போல் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு பெரிய கவலை. என்ன நம்ம பொண்ணு எப்போ பார் தூக்கத்துலேயே கனவு காண்றதுலேயே நேரத்தை செலவழிக்கிறா, ரியாலிட்டினா என்ன, ரியல் லைஃப்னா என்னன்னு எப்போ புரிய வரும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசி ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் இவங்க 2 பேரும் ரொம்ப வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போவாங்க கடைக்கு. சரி வா கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படி சொல்லுவாங்க. சரி கடைக்கு போனால் கடைக்காரர் கரோலினை பார்த்து சொல்வார், என்ன ஸ்லீப்பிங் பிரின்சஸ், தூக்கத்தில் நடக்கிற வியாதி வந்துருச்சா, நடந்தே என் கடைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இவளோட செல்ல பேரே ஸ்லீப்பிங் பிரின்சஸ் தான். ஆனால் கரோலினுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஆமாம்மா நடக்கிற வியாதி தான், அதனால தான் நடந்து உங்கள் கடைக்கு வந்துட்டேன். நீங்கள் என்கிட்ட எந்த பில்லுமே வாங்கக்கூடாது, நான் வியாதினால தானே எல்லாமே வாங்கிட்டு போனேன் அப்படின்னு நீங்கள் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓடி வந்து ஆசையாக சொல்கிறாங்க, கரோலின் நீ இவ்வளோ நாள் கண்ட கனவு பழிக்க போகுது அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறா. ஆமாம், இளவரசர் உலக அழகி போட்டி நடத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரம் தான் நமக்கு டைம் இருக்குது, நம்ம எல்லாரும் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க. கரோலினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, கனவு காண ஆரம்பிச்சிடுறாங்க. தன்னை ஒரு அரசியாக போகிற மாதிரியும், போய் பட்டம் வாங்கிட்டு வர மாதிரியும், அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரியும் இப்படி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வா நம்ம தான் போய் ஆக்சசரிஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போங்க, எனக்கு வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு உடனே படுத்து தூங்குறா. உடனே கனவுல அவள் போய் அந்த இதெல்லாம் வாங்குற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். கனவு காண ஆரம்பிச்சிடா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போகிறாங்க, தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வராங்க. கரோலினுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ போட்டியில் கலந்துருக்க, நீ ஏதாவது பண்ணணும்ல. அப்படிலாம் இல்லை, நான் கனவு காண்றதுக்கெல்லாம் நான் போவேன், கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் அப்படின்றத ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாள். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு வாரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாமே கார் ஸ்டார்ட் பண்ணி வராங்க. வீட்டுக்கு கரோலினும் கூப்பிட்றாங்க. கரோலின் ஓரளவு ஏதோ ஒன்று ரெடியாகி காரில் போய் உட்காந்தோடனே திரும்பி அவளோட ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணிடுறான். போகிறாங்க. போகிறதுக்குள்ளேயே கரோலின் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்த்து எழுப்பி பார்க்குறாங்க, எழுப்பவே முடியலை. எல்லாம் சொல்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், எனக்குலாம் ஏதோ ஒரு ஆறுதல் ப்ரைஸ் மாதிரி ஏதோ ஒரு ப்ரைஸ் கிடச்சிது, கரோலின் நீ வந்திருந்தா கண்டிப்பாக ப்ரைஸ் வாங்கியிருக்கலாம் அப்படின்ட்டு அவளை எழுப்பிட்டே சொல்கிறாங்க. கரோலினோட தூக்கம் கலைஞ்சு எழுந்து பார்க்குறா. என்ன சொல்கிறீங்க, எல்லா காம்படிஷன் முடிஞ்சிடுச்சா? ஆமாம், எல்லாமே முடிஞ்சு கிளம்பியே போயிட்டாங்க, ஃபெஸ்ட்லாம் கூட முடிஞ்சிடுச்சு, பாரு எழுந்து அப்படின்றாங்க. கரோலின் அழ ஆரம்பிச்சிடுறா. அவளால் அந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியல. நான் தானே வாங்கணும், நான் இத்தனை வருஷமாக கனவு கண்டனே, அது ஏன் நடக்காமல் போச்சு அப்படின்ட்டு அவள் சொல்ல முடியாமல் சோகத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு அழுது 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 தீர்த்துக்கிட்டே அந்த காரில் திரும்பி வரா. அவங்க அம்மாவும் அவங்க அப்பா ஆறுதல் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ட்டு. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்தோன்னா, எந்த ஒரு விஷயமும் சும்மா கனவு கண்டுட்டு சோம்பேறித்தனமாக இருந்தால் எதுவுமே நடக்காது. அதுக்கான எஃபர்ட் நம்ம போட்டால் மட்டும்தான் கிடைக்கும். என்ன நம்ம இமேஜின் பண்ணாலும், என்ன ஒரு விஷயத்த நம்ம கனவாக கண்டுகிட்டே இருந்தாலும், நம்மளோட உழைப்பு இல்லாமல் எதுவுமே நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்றத தான் புரிஞ்சுக்கணும். நன்றி.